ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற ஒரு சிக்கன் கறி தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது, டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் மஞ்சத்தூள், பெப்பர், உப்பு போட்டு அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகு நல்லா தட்டி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. அந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வதங்கினதும் நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசம் போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனையும் அதில் சேர்த்து ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் இதை மூடியில் ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததும் அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ரெடியாகி வந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.